தொடர்ந்து மூன்றாவது வாரமாக சனிக்கிழமைகளில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டட விபத்துகள் நிகழ்ந்து வருவது சென்னை வாசிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கடந்த மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலை சென்னையில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. சுமார் 4:45 மணி இருக்கும். போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 61 பேர் உயிரிழந்தனர். ஒரு வாரத்திற்கும் மேலாக நடைபெற்ற மீட்பு பணியின் போது சிலர் உயிருடனும் பலர் சடலமாகவும் மீட்கப்பட்டனர். இந்த துயரச் சம்பவம் மறைவதற்குள் அதற்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை நள்ளிரவில் பெய்த கனமழையில் திருவள்ளூர் அருகே உள்ள உப்பரப்பாளையத்தில் குடோன் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் கட்டட பணியாளர்கள் 11 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக சென்னையில் நேற்றும் கட்டட விபத்து ஏற்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனையில் உள்ள பழமையான கட்டடத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்கும் பணியில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டன. 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் தீயணைப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கட்டடத்தின் முதல் மற்றும் 2ஆம் தளத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. சனிக்கிழமைகள் தோறும் அரங்கேறும் கட்டட விபத்துக்கள் சென்னை வாசிகளை அச்சத்தில் ஆழ்த்தி வருகிறது.